பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களோடு செவி என்ற தலைப்பில் பேசுகிறேன். செவி என்ன, நீங்க காது மட்டும் இல்ல, காதுல நம்ம எதை கேட்கிறோம், செவி கொடுத்தல் கூட வச்சுக்கலாம். நம்ம செவி கொடுக்கிறோம், எதை செவி கொடுக்கிறோம்? இந்த உலகத்துக்கு நிறைய சத்தம் வருது இல்ல, பல சத்தங்கள் இருக்கு. நம்மள உற்சாகம் பண்ற சத்தம் இருக்கு, நம்ம கீழே தள்ளுற சத்தம் இருக்கு, நம்மள புகழ்ற சத்தம் இருக்கு, நம்ம இழிவா பேசுகிற சத்தம் இருக்கு, நம்முடைய பலத்தை உடைக்கிற சத்தம் இருக்கு, பலத்தை பெருகிற சத்தம் இருக்கு. அதான் பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 1:33, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். இந்த உலகத்துல பல சத்தங்கள் இருந்த போதிலும் மனிதன் இறைவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு செவி கொடுக்கிறவன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு இந்த பூவிலே எந்த மனிதன் செவி கொடுக்கிறான், அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் கிறிஸ்தவர் அல்லாதவா இருந்தாலும், யார் ஒருவன் இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ அவங்க வாழ்க்கை செழிப்பான். இப்படி சொல்லுது நீதிமொழிகள் அங்க 29 வாசிக்கும் போது அங்க எப்படி சொல்லுகிறார், வேதத்தை கேளாதபடி, என்னுடைய வசனத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கி அவன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நான் பதில் தருவதில்லை. கடவுள் பேசுகிற வார்த்தைக்கு இந்த காதை அடப்போப்பா, இவர் இப்படிதான் பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லுகிறவன் வாழ்விலே மாற்றங்கள் வராது. அருமையான தேவ மக்களே, இன்னைக்கு உலகத்திலே நம்ம இழிவாய் நடத்தக்கூடிய வார்த்தைகள் உண்டு, இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள், நம்ம சோர்ந்து போக செய்யக்கூடிய வார்த்தைகள் உண்டு, நம்ம விளைவினப்படுத்துகிற வார்த்தைகள் உண்டு, பாவத்திலே தள்ளுகிற வார்த்தை உண்டு. இத்தனை வார்த்தைகள் பூமியிலே இருக்கிறது. நம்ம எந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம்? எனக்கு செவி கொடுக்கிறவன், ஆண்டவர் பேசுவது எனக்கு செவி கொடுக்கிறேன். மனித இனங்கள் ஆண்டுடைய கடவுள் தன்னை படைத்த இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடியில் தான் வாழ்க்கையில சாபம் என்று எழுதப்பட்டது. வேதத்தில் உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் என்னுடைய வார்த்தைக்கு நீங்க உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உண்மையில் பலிக்கும். பட்டணத்திலே வெளியிலே ஆசீர்வாதமாயிருப்பேன், கர்ப்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடு ஆடு இவைகளெல்லாம் பெருகி இருக்கும். அப்போ ஆண்டவர் மனிதன் இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று விரும்புவார். ஆனா நம்ம மாறா நம்ம பாவத்தில் தழுகிற வார்த்தை. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்கள், பெரியோருக்கு செவி கொடுக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகம் என்ன சொல்லுகிறது, பாவம் என்ன சொல்லுகிறது, அவங்க டிவியில என்ன பாக்குறாங்க, செல்போன்ல என்ன பாக்குறாங்க, நண்பர்கள் என்ன கேட்கிறாங்க, இப்படி இழிவான பாவத்தை உண்டாக்குற வார்த்தைக்கு அதிகமாய் அவங்க செவி கொடுக்கிறபடினாலே நல்ல வார்த்தைகள் அவர் காதிலே கேளாமல் போகிறது. அநேகர் உன் பெற்றாருக்கு கீழ்ப்படி, தாயின் போதகத்தை தள்ளாத, அவர்கள் செவி கொடு என்ற பல வார்த்தைகள் பைபிள் இருந்தாலும் இன்னைக்கு வாழ்க்கையில அப்படிப்பட்ட வார்த்தைக்கு செவி. அன்பு பிள்ளைகளே, பெற்றாருக்கு செவி கொடுங்கள், உன்னை நடத்தின செவி கொடுங்கள். அவங்க உங்கள் வாழ்வில நன்மை நடக்க வேண்டும், நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்றுதான் போதிப்பார்கள். ஆனால் நம்ம காது இப்படிப்பட்ட வார்த்தைகளை மறுக்கும். செவித்திரை உள்ளவர்கள் என்று காதுக்கு இனிமையாக, நம்ம காதுக்கு இனிமையான பிரசங்கத்தை கேட்டு பழகி போச்சு. நம்ம காதுக்கு இனிமையாக பேசக்கூடிய மக்களோடு பழகி நம்ம அப்படி அந்த காது பழகி போச்சு. அதனால தான் வாழ்க்கையில இன்னைக்கு ஜெயம் இல்லை. அருமையான தேவ மக்களே, நம்ம படைத்த ஆண்டவர் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பார் தருகிறேன். ஆனா மனிதனோ பாவத்தை மஞ்சளால் இழுப்புண்டு கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்து போகும் காலம் என்று நாங்க 2 தீமோத்தேயு 4:4 வாசிக்கிறோம். அப்போ கட்டுக்கதைகளுக்கு இது உண்மை இது பொய் என்று அறிந்து கொள்ளாத அளவுக்கு அந்த ஜோடிக்கப்பட்ட கதைகளுக்கு செவி சாய்த்து நம்ம ஒரிஜினாலிட்டி இழந்து போகிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஒருவரை நம்ம மிரட்டுகிற வார்த்தை, பயமுறுத்துகிற வார்த்தை, யாராவது உங்களை தப்பா சொல்லிட்டாங்க அதையே திரும்பி யோசித்து உங்க வாழ்க்கையில் நீங்க நன்மை இழந்து போனால், சமாதானம் இழந்து போனால், உன்னை என்னை படைத்த இறைவன் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க, நான் இளைப்பாரு. ஆண்டுடைய போதனைக்கு உலகத்தின் முடிவறிந்த சதாக்காலம் உங்களுக்கு இருக்கிறேன். என்ன அழகான வார்த்தை. நான் வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் என்ன அழகான வார்த்தை. அல்லது மலைகள் கூட விலகி போகும், பருவதங்களோடு நிலை பெறுவோம், நான் விலக மாட்டேன். என்ன அழகான இந்த வார்த்தையை செவி கொடுப்போம் என்றால் நாம் தளர்ந்து போக மாட்டோம். அருமையான தேவ மக்களே, இன்றைக்கு நாம் செவி கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கிறார். அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். பேதுரு சோர்ந்து போகும்போதெல்லாம் அவனை உற்சாகப்படுத்த, ஆழத்திலே கொண்டு போய் போடுன்னு சொன்னவன், வலது பக்கத்திலே போடுன்னு சொன்னவன், அவன் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் அற்புதத்தை பெற்றான். நீயும் நான் கூட அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், நன்மையும் ஆசத்தை சுந்தரிப்போம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.